ராகவ், ப்ளீஸ் ராகவ், இவங்கள கிளம்ப சொல்லுங்க. இங்க இருந்தா அழுதுட்டே தான் இருப்பாங்க. நீங்க எல்லாரும் வாங்க, அனு கூட இருங்க. நான் கண்டிப்பா அபி இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீடு கூட்டிட்டு வந்துடுறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க வேணா எங்க வீட்டுக்கு போய் அனு அஞ்சலி அக்காவுக்கு ஆறுதலா இருங்க. முதல்ல நீங்க தைரியமா இருங்க ப்ளீஸ். மாமா, நாங்க இதை பாத்துக்கிறோம் மாமா, நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க நின்று அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் அபி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்ப நாம எப்படி அபியை வெளியே கொண்டு வர்றதுங்கிறத பத்தி மட்டும் யோசிப்போம். அத்த, நீங்களாவது சொல்லுங்க அத்த, ப்ளீஸ். மாப்ள, நாங்க அனு கூட இருக்கோம். கண்டிப்பா அபிய கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா அத்த. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்பிக்கையோட உனக்காக உங்க வீட்டுல நாங்க காத்துட்டு இருப்போம். நீ வந்துரு அபி. மாமா சார், என் பொண்ணு கண்டிப்பா இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டா சார், செஞ்சிருக்கவே மாட்டா. ஆமா, அவளை பெத்த தகப்பனா கர்வத்தோட சொல்ற சார். உண்மை என்னன்னு தெரிஞ்சதும் நீங்களே அவளை எங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினதுக்கு வருத்தப்படுவீங்க சார். அப்படிப்பட்ட குணவதி சார் என் பொண்ணு. அவளை போய் என்னங்க, வாங்க வாங்க. வா சிவராமா, வந்துருவா. வாப்பா வா. எப்பவும் போல நீ தைரியமா இருக்கணும் அபி, அழாத. நான் இங்க நிக்கிறதுக்காக வருத்தப்பட்ட அழல ராகவ். நான் அரெஸ்ட் ஆனது என்னை விட உங்க எல்லாருக்கும் தான் அதிக வேதனையும் வலியும் கொடுத்ததுன்னு நினைச்சுதான் அழற. எப்படியாவது எவன் தப்பு செஞ்சானோ அவனை இங்க கொண்டு வந்து நிறுத்துங்க ராகவ். அவனை நான் பார்க்கணும். கண்டிப்பா நிறுத்தும் அபி, நீ தைரியமா இரு. ராகவ், வா நம்ம பொட்டி கிளம்பலாம்.